நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் ஜெபத்தோடு காத்துருங்க. செய்தின்ற ஒன்றே எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு பிரசங்கியார் இப்படியா பிரசங்கம் பண்ண போனார். அவர் வழக்கமாக பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆரம்பிக்க மட்டும் தெரியும், அவருக்கு முடிக்க தெரியாது. அது ஒரு பெரிய சோதனை அவருடைய வாழ்க்கையில். வாரம் இப்படி தான் நடந்துட்டு. என்னை கூட அப்படி வச்சிங்களேன். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி போக முடியாது. ஏன்னா 10 தான் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அந்த பிரசங்கியார் முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். அதனாலேயே இப்போ சபையாருக்கு ரொம்ப சோதனையாக இருந்தது, எப்போ பிரசங்கம் முடியும்னு. இதுக்கு என்ன தான் வழி பண்ணோம்? சபையாரால் சொல்ல முடியாது. பாஸ்டர்கிட்ட போயிட்டு கோச்சிப்பார். அப்புறம் பிரசங்கத்து மூலமாகவே அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்ற தயக்கத்தில் சொல்லாமே இருந்தாங்க. ஆனால் பாஸ்டர் அம்மா தைரியமாக சொல்லலாம்ல. ஆகவே பாஸ்டர் அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போன பிறகு, ஐயா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, விசுவாசிங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, என்கிட்டயே வந்து மறைமுகமாகவே சொல்கிறாங்க, ஆகவே நீங்கள் பேச்சை குறைச்சிங்க. எனக்கு தெரியுதுமா அவங்களுடைய வேதனைலாம், ஆனால் எனக்கு தொடங்க தெரியுது, முடிக்க தெரியலம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரும் வேதனையை பகிர்ந்து கொண்டார். அப்போ அந்த பாஸ்டர் அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க. ஐயா நீங்கள் வந்து ஒரு யோசனை நான் சொல்கிறேன். நீங்கள் பிரசங்கம் போகும்பொழுது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பப்பரம் மிட்டாய் நான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் பப்பரம் மிட்டாய் தெரியும்? பார்த்துக்கிறீங்களே, நல்ல பெரிய ₹1 சைஸில் இருக்கும், நல்ல தடியாக இருக்கும். அந்த பப்பரம் மிட்டாயை நீங்கள் கரெக்டாக பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாயில் போட்டுக்குங்க. அந்த பப்பரம் மிட்டாய் கரையிற நேரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். கரெக்டாக கரைஞ்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிச்சிருங்க அப்படின்னாரு. சூப்பர்மா, நல்ல ஐடியாவாக இருக்குது, கண்டிப்பாக இந்த தடவை நான் சீக்கிரத்தில் முடிச்சிருவேன்ட்டு ஐயா ரொம்ப தைரியத்தோடு போனார். அம்மாவும் பப்பரம் மிட்டாய் போகும்பொழுது ஞாபகமாக என்ன பண்ணாங்க, டேபிள்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஐயா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி நம்ம ஐயா கூப்பிட்ட மாதிரி, என்ன கூப்பிட்ட மாதிரி அங்கேயும் ஒருத்தர் பாஸ்டர் பேச கூப்பிட்டாரு. பாஸ்டரும் பப்பரம் மிட்டாய் கரெக்டாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் வரும்போது வாயில் எடுத்து போட்டார். போனார், பிரசங்கம் பண்ணார். 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. பிரசங்கம் முடியல. பாஸ்டர் அம்மா அங்கேருந்து காட்டுறாங்க, பப்பரம் மிட்டாயின்னு காட்டுறாங்க. அவருக்கு முடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பிரசங்கம் முடிச்சுட்டு கீழே வர்றாரு. பாஸ்டர் அம்மா திட்டுறாங்க. ஐயா பப்பரம் மிட்டாய் கொடுத்தனே போடலையா? அம்மா போட்டம்மா, ஆனால் பப்பரம் மிட்டாய் கரையவே இல்லைம்மா அப்படின்னார். என்னன்னா, பாஸ்டர் அம்மா அவசரத்தில் அவருடைய கோட்டு பட்டன் டேபிள் மேலே இருந்துக்குது. பப்பரம் மிட்டாய்க்கு பதிலாக கோட்டு பட்டன் எடுத்து கொடுத்துட்டுருக்குறாங்க. இவரும் அதை பார்க்காம பாக்கெட்டில் வாங்கி போட்டு கோட்டு பட்டனை வாயில் போட்டிருக்காரு. கோட்டு பட்டன் எப்படி கரையும்? கரையாதனால அவர் அன்றைக்கி ரொம்ப பிரசங்கம் நிறைய நேரம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்றைக்கி நான் பப்பரம் மிட்டாய் போடல, என் மனைவி கோட்டு பட்டனும் கொடுக்கல. அதனால் முடிச்சிடுறேன். இன்றைக்கு நாம் பிரசங்கத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். நாம் 42 47 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் நிறுத்தி நிதானமாக பிழை இல்லாமல் வாசிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானவர்களுக்கு தக்கதாக அவைகள் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் வாசி கேட்ட இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்கள் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி உருவானது, அந்த திருச்சபை எப்படி தன்னை தகவமைத்து கொண்டது, அதாவது அந்த திருச்சபையினுடைய வாழ்வின் முறையை நாம் இந்த பகுதியில் வாசிக்க முடியும். அது எப்படி திருச்சபையாக வாழ்ந்தது. இந்த திருச்சபை தான் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற முதல் திருச்சபை. பழைய ஏற்பாட்டில் திருச்சபை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தேவ ஆலயம் என்று வாசிக்கிறோம். அங்கே ஆலயம் என்பது கட்டடத்தை குறிப்பதான காரியமாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சபை என்பது கட்டிடம் அல்ல. நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும். நிறைய பேருக்கு
நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்கே போகிறோம்? சபைக்கு போகிறோம். ஒருவேளை அவங்க எந்த சபையை குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் சபைக்கு போகிறோம் என்று சொல்லும் பொழுது கட்டிடத்தை மாத்திரம் குறிப்பிடுறார்கள். ஆனால் வேதம் புதிய ஏற்பாட்டில் திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஏன்னா சபை என்கிற வார்த்தைக்கு புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனாலே கிரேக்க பதம் எக்லேசியா என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்லேசியா என்றால் அழைக்கப்பட்ட கூட்டத்தார், இல்லை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தார். தம்பி சரவணன் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்திலே பொருட்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது போல இந்த பொருட்கள் வேறு எதுக்கும் பயன்படுத்த கூடாது, முடியாது. அப்படி பயன்படுத்தப்பட்டால் கர்த்தருடைய தண்டனை வரும் என்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதே போல சபை என்பது உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. அதான் நம்ம பேதுருவில் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்த ஜாதியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர்களாயும் தேவனுக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ சபை என்றால் என்ன? கட்டிடம் அல்ல. சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். எங்கிருந்து? உலகத்தில் இருந்து. எந்த உலகம்? பாவமும் இச்சையும் அப்புறம் சகல அசுத்தங்களும் நிறைந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அப்படிப்பட்ட சபையை தான் கடவுள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே எனும் நாளிலே நிறுவினார், படைத்தார், உருவாக்கினார் என்று அர்த்தம். அப்போ கடவுள் அந்த திருச்சபையை முதலாவது உருவாக்கினார். அந்த திருச்சபை, கடவுள் உருவாக்கின திருச்சபை எப்படி தன் வாழ்வு முறையை அமைத்து கொண்டது என்பதை நாம் வேதத்தில் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் காண்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய். அப்போ பரிசுத்த ஆவியின் பெலனை கடவுள் சீஷர்களுக்கு அருளுகிறார். அதன் வெளிப்பாடு திருச்சபை உருவாகிறது. அந்த திருச்சபை முதலாவது திருச்சபை. அப்போ நமக்கு யார் உதாரணம்? நமக்கு யார் வழிகாட்டி? ஆதி திருச்சபை. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பரவி இருக்கிற சகல திருச்சபைகளுக்கும் ரோல் மாடல் எது? அப்போஸ்தலரில் இருக்கிற இந்த திருச்சபை தான். அப்போ இந்த திருச்சபையினுடைய வாழ்வு முறை தான் இன்றைக்கு நமக்கும் வாழ்வு முறையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வேத வசனத்திலே கட்டப்பட்ட வாழ்வு முறை. அதை அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபை குறித்த சத்தியங்களை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபை குறித்த சத்தியம் திருச்சபைகளில் பேசப்படுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. இங்கே பேசப்படலைன்னா வேற எங்கேயும் திருச்சபை குறித்து பேச முடியாது. எங்கே பேச முடியும்? திருச்சபை குறித்து சபையில் தானே பேச முடியும். ஆகவே திருச்சபை சபையை பற்றி அதிகமாய் பேச வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை கடவுள் நம்முடைய திருச்சபைகளுக்கு வருகிற காலத்தில் ஏற்படுத்தி தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சபையை பற்றி அறியாமல் நாம் சபையை என்ன பண்ண முடியாது? வளர்த்தெடுக்க முடியாது. சபையை பற்றி அறியாமல் நாம் சபையை உருவாக்கவோ சபையை விருத்தி அடையவோ செய்ய முடியாது. நான் 4 காரியங்களை இந்த நாளிலே, இந்த திருச்சபையின் வாழ்க்கை முறை என்கிற 4 காரியங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற. கர்த்தருக்கு சித்தமானால், ஒருவேளை நேரம் அனுமதிக்குமானால் 4 காரியங்களை சீக்கிரமாக கொடுக்க நான் முயற்சிக்கிறேன். இல்லையென்றால் வருகிற நாட்களில் அதை தொடரக்கூட வாய்ப்பு கிடைக்குமானால் அதை நான் தொடர ஆவலாக இருக்கிறேன். முதல் காரியம், திருச்சபையின் வாழ்க்கை முறை. நீங்கள் அந்த தலைப்பு யாராவது நீங்கள் எழுதுவீர்களானால் நீங்கள் தலைப்பு எழுதி கொள்ளுங்கள். திருச்சபையின் வாழ்க்கை முறை. ஒரு சபை என்பது தன்னிஷ்டமாய் வாழ அழைக்கப்படவில்லை. சபை என்பது தன்னிஷ்டமாய் வாழ அழைக்கப்படல. நம்ம பொதுவாகவே வாழ்க்கை முறையில் அதை பார்க்கலாம். அப்பாங்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நான் தினமுமே அவர்கள் ஆடை உடுத்துவது அவர்களுடைய இஷ்டம் கிடையாது. நான் சொல்லுவேன், சபைக்கு போனால் என்ன ஆடை உடுத்தணுன்னுவேன். உலக பிரகாரமான மனிதர்களே நமக்கு ஆடை உடுத்த கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் நாட் அலவுட். யாருக்காவது தெரியுமா அந்த தகவல்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் போய் சொல்ல, பத்திரிகை இது
தினசரி 4 இதெல்லாம் வந்துருச்சு, டிவியில் கூட வந்துருச்சு. நல்ல பூர்வீக கோயில்களில் ஆடை கட்டுப்பாடு இருக்குது, வெளியே ஓட்டிடுவாங்க. வேஷ்டியை தவிர இல்லை பாரம்பரிய உடைகளை தவிர நீங்கள் மாடர்ன் உடையெல்லாம் வரக்கூடாது. கோயில் மட்டும் இல்லைங்க, இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் சொல்கிறல ஐடி பார்க்கில் ஃபார்மல் முதல் 5 நாளுக்கு நீங்கள் ஃபார்மல் தான் உடுத்தணும். சாட்டர்டே வந்தால் தான் நாங்கள் கேஷுவல் உடுத்தணும். இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக நாம் கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம் குடும்பத்தை கூட நம்ம கட்டுப்படுத்த விரும்புகிறோம். நீ இப்படி தான் நடக்கணும், இவ்வளோ காலையில் எழுந்துக்கணும், சீக்கிரம் தூங்கணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் திருச்சபையில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான குடும்பங்களை காட்டிலும், உலக பிரகாரமான வழிபாட்டு தலங்களை காட்டிலும், உலக பிரகாரமான நிறுவனங்களை காட்டிலும் திருச்சபை என்பது உயர்ந்தது. அந்த உயர்ந்த இடம் இல்லை கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும். அப்போ என்ன வேணாலும் திருச்சபையில் நாம் முறையை ஏற்படுத்த முடியாது. எல்லா முறையும் எனக்கு பிடிக்குதுங்க, பாஸ்டருக்கு பிடிக்குதுங்க, மூப்பருக்கு பிடிக்குதுங்க, இல்லை பெரும்பாலான கூட்டத்துக்கு இந்த முறை பிடிக்குதுங்க, நல்லா வச்சுக்கலாங்க, அப்படி ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்துவோமானால் இந்த வேதம் நமக்கு தேவையல்ல. ஏன்னா இந்த வேதத்தை வச்சுக்கின்னு நாம் வேதத்தின் முறையில் திருச்சபையை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ முதலாவது முறை என்ன? நம்ம பழைய பழமொழின்னா கொஞ்சம் பழமொழி நிறைய நான் சொல்லுவேன் அடிக்கடி. நம்ம வாழ்க்கை முறை கூட இஷ்டமாக வாழ்ந்துட முடியாது, அப்படி வாழக்கூடாதுன்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து, ஆனால் நடுவில் விட்டார், வென்றதை தின்று விதி வந்தால் செத்துருவான்ட்டார். அப்படி இல்லை, வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவும். சாப்பிட்டு வெந்துச்சியா வேவலியா சாப்பிட்டு இல்லை வெறுமனே சும்மா வாழ்ந்துட்டு எங்கப்பா போகிற? ஏதோ சும்மா போகிறேங்க. என்னப்பா எப்படி பார்க்குற? ஏதோ சும்மா இருக்கிறேங்க. அப்படி இல்லைங்க. இப்போ வாழ்க்கை முறை கூட நீ சும்மா வாழ முடியாது. அப்போ திருச்சபை வாழ்வு என்பது முறையோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது. அப்படி வாழ்ந்தவர்கள் அப்போஸ்தலர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையார், முதல் திருச்சபை அப்படி தான் வாழ்ந்தது. அப்போ அவர்களுடைய முதலாவது வாழ்க்கை முறை என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அவர்கள் என்கிற வார்த்தைக்கு எவர்கள்? திருச்சபையார். எவர்கள்? ஆதி திருச்சபையார். நீங்க பாத்தீங்கன்னா முதல் 120 பேரை கொண்டு திருச்சபை இயங்குச்சு. பிற்பாடு பேதுருவின் பிரசங்கத்தினாலே மனதில் குத்தப்பட்டவர்களாய் எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? 3000 பேர். அப்ப அவர்கள் என்பது 3120 பேர் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல என்ன பண்ணாங்க? உபதேசத்திலும் தரித்திருந்தார்கள் அப்படின்ற வாசிக்கிறோம்ல, தரித்திருந்தார்கள். நான் ஒரு பைபிள் வச்சிருக்கேன். இந்த பைபிள் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல உங்களுக்கு பார்வைக்கு. இந்த பைபிள் வந்து பொது மொழிபெயர்ப்பு. நம்ம வச்சிருக்கிறது பைபிள் சொசைட்டி கொண்டு வந்த பழைய மொழிபெயர்ப்பு. அதில் வந்து நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும். இதில் ஒரு சமஸ்கிருத வார்த்தைகள் கூட கிடையாது. ஞானஸ்நானம் என்கிற சமஸ்கிருத வார்த்தை இதில் கிடையாது. இதில் திருமுழுக்குன்னு இருக்கும். சரிங்களா? ஆக இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தரித்திருந்தார்கள். நம்ம எப்படிமா வாசிக்கிறோம்? 42ல் தரித்திருந்தார்கள். உங்களுக்கு புரியுதா? தரித்திருந்தார்கள். ஆனால் இதில் நிலைத்திருந்தார்கள் அப்படின்றது. அதாவது ஆதி திருச்சபையார் 4 விதமான காரியங்களிலே அவர்கள் வாழ்க்கை முறையை 4 விதமாக மாற்றி அதில் என்ன பண்ணாங்க? நிலைத்திருந்தார்கள். எப்படி வாழ்க்கை முறையை அமைத்தாங்களோ, தகவமைத்தாங்களோ, அதன்படியே என்ன பண்ணாங்க? நிலைத்திருந்தாங்க. ஆனால் நம்ம நிறைய இதில் முடிவெடுக்கிறோம், என்ன பண்ணல? நிலைத்திருக்கிறதுல. இப்போ எத்தனாவது மாதம் ஆயிடுச்சு? 6வது மாதம் ஆயிடுச்சு. எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லை? 6வது மாதம். முதல் மாதத்தில் 1ஆம் தேதியில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் எடுத்தீங்க? வேணா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். அடுத்த வாரத்துலேருந்து நான் பைபிளோடு வருவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் இதில் நிலைத்திருப்பீங்க? இல்லை, நம்ம நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். 1வது நாளில் இந்த வருஷம் சபைக்கு நம்ம நேரத்தோடு போகணும். கரெக்டுங்களா? நிறைய பேர் சிரிக்கிறாங்க இல்லை? சபைக்கு நான் ஒழுங்காக போகணும், வாரம் போகணும். ஆனால் நிலைத்திருக்கிறது இல்லை. நான் ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும், நான் நிறைய ஜெபம் பண்ணணும், நான் ஆண்டவருக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும். அப்படிலாம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். என் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும் இல்லை? ஆனால் அந்த தீர்மானத்தில் நிலைத்திரல. நான் விசேஷமான செய்தி என்ன தெரியுமா? இந்த 3120 பேர்
தம் வாழ்க்கை, தங்களுடைய திருச்சபை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ, தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ, அப்படியாகவே அவர்கள் நிலைத்து இருந்தார்கள். சரிங்க, எப்படி இருக்கணும்னு தீர்மானிச்சாங்க, எப்படி நிலைத்து இருந்தாங்க நம்ம பார்க்கணும். முதலாவது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்னங்க? உபதேசம் என்றால் என்ன? தாங்க திருப்பி, உபதேசம் என்பது தமிழ் வார்த்தை இல்லை. எனக்கு தமிழ் கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் தமிழ் நிறைய தெரியாது, தெரியணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். உபதேசம் என்றால் போதனை என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க? டீச்சிங். இங்கே இருக்குது கற்பித்தல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன கற்பித்தார்களோ அந்த போதனையிலே, அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். என்னங்க அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க? ஆராதனை செய்யுங்கன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்களா? ஓர்ஷிப் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்களா? இல்லை, எனக்கு தெரியல. என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசலாம் இல்லைன்னா நான் ஒரு வேளை பாஸ்கிட்ட சொல்ல வேண்டியது, தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தூங்குனா திடீர்னு எழுந்து அல்லேலூயா சொல்லிடுவாங்க. நீங்கள் பேசுங்க. என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம் அவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசத்தை கற்றிருந்திருப்பாங்க? அவங்களுக்கு எப்படி உபதேசம் தெரியும்? அப்போஸ்தலர்களுக்கு எப்படி சத்தியம் எப்படி தெரியும்? இயேசு சொல்லி கொடுத்துருப்பார்ல. இயேசு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? உங்களை ஒரு கண்ணத்தில் அறிந்தா மறு கண்ணத்தை காட்டுங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணாதீங்க, போலியா உபவாசம் செய்யாதீங்க, முகவாடலாம் இருக்காதீங்க. அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணும்போது எங்க போய் ஜெபம் பண்ணு? அறையில் போய். நம்ம அறையில் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, ஆனால் இங்கே சத்தமாக சபையில் வந்து ஜெபம் இல்லை. அறையில் ஜெபம் பண்ணுறீங்களா? இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை எல்லாமும் அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையாருக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:20. அப்போது அவர் நம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரனாகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. முதல் உபதேசம் என்ன? ஏசாமி சொல்லி கொடுத்த முதல் உபதேசம் என்ன? இந்த இடத்துல இப்போதானே வாசிச்சிங்க, வேணும்னா இங்க இருக்கு பாருங்க. என்ன உபதேசம் பார்த்தீங்களா? யாருக்குமே அப்படி இருக்க பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அதனால நம்மளால சொல்லவே பிடிக்காது. யார் பாக்கியவான்? தரித்திரர்னா ஏழையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஏழையா இருக்க விரும்புறீங்க? இதான் கடவுளுடைய உபதேசம். வசனம் தான் சொல்லுது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எளிமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். என்னங்க? ஒண்ணுமே போட வசதி இல்லாம எளிமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் எளிமையா உடுத்துக்கிறவர்கள். நம்ம போதுகிறம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை செட்டு துணி வச்சுக்கணும் இருக்கா? நான் ஒரு டிவி நடிகை பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு ரூம் வாடகை எடுத்து வச்சிருக்கிறாங்களாம். அவங்க யாரும் பேர் சொல்ல விரும்புனா நீங்கள் பரவாயில்ல நம்மளும் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க ஒரு ரூம் வாடகை எடுத்து, அந்த ரூம் ஃபுல்லாகவே பீரோ, அந்த பீரோ ஃபுல்லாகவே துணிகள். சரிங்களா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கை தான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னல. நம்ம எங்கேருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். ஏன்? இனிமேல் அப்படி வாழக்கூடாது. ஆபிரகாம் அப்படி தானே பிரித்தெடுக்கப்பட்டான். அவங்க அப்பா கிட்டேருந்து பிரித்தெடுக்கப்பட்டான். எப்படி வாழறதுக்கு? மறுபடியும் அவங்க அப்பா போல செலை செஞ்சு வாழறதுக்கா? இல்லை. இனி காணாத கடவுளை அறியாத கடவுளை தரிசிப்பதற்காக அவன் சிலை வழிபாட்டை விட்டு வந்தான். நம்ம உலக மனிதர்களை விட்டு கடவுள் நம்மளை பிரித்தெடுத்தாரு. நம்ம உலக மனிதர்களை காட்டிலும் அதிகமாக ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, தரித்திரராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இதை சொல்ல எனக்கு நேரம் பத்தாது. இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அந்த உபதேசத்தை ஆதி திருச்சபையாருக்கு அவர்கள் கற்பித்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் எப்படி இருந்தாங்க? நிலைத்து
இருந்தார்கள். இப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம், இந்த அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டார்கள். யார் உபதேசிக்கிறதுனால சினம்? அப்போஸ்தல திருச்சபை மக்கள் உபதேசிக்கிறத பார்த்து உலக மக்கள் என்ன பண்ணாங்க? சினம் கொண்டார்கள். அப்போ இயேசு உபதேசித்ததை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அப்போஸ்தலர்கள் கேட்டு அவர்கள் திருச்சபைக்கு உபதேசித்தார்கள். இப்போ என்ன நடந்தது? திருச்சபை உபதேசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன நடந்தது? சந்தோஷமா இருந்ததா? இன்னைக்கு கூட பாஸ்டர் பேசுறது நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்காது. ஒருவேளை நான் பேசுறது எப்படி இருக்குதுன்னு தெரியல இல்லை. ஏன்னா நமக்கு சரியானது சொல்லும்பொழுது நம்ம மனம் ஏற்றுக்கொள்ள துடிக்காது, ஏற்றுக்கொள்ள விரும்பாது. சினம் கொண்டார்கள். ஆனாலும் அப்போஸ்தல திருச்சபையார், ஆதி திருச்சபையார் உபதேசிக்கிறதை நிறுத்தவில்லை. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 25வது வசனத்தை நம்ம படிக்க கேட்போம். 5, 21, 25. அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து என்ன பண்ணினார்கள்? போதகம் பண்ணினார்கள், டீச் பண்ணாங்க. அதிகாலையில் என்ன நடந்தது? போதனை நடந்தது. யார் நடத்தினார்கள்? ஆதி திருச்சபையார் நடத்தினார்கள். அப்போ ஏன் நீங்க பிற்பாடு பார்க்கலாம், இந்த ஆதி திருச்சபையார் உபத்திரவம் வந்ததுன்னு ரோம அரசாங்கத்தின் கீழே நீரோ என்கிற மன்னன் காலகட்டத்தில் பெரிய உபத்திரவத்தை இந்த இந்த திருச்சபையார் அனுபவித்தார்கள், சீஷர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் சிங்கத்திற்கும் அப்புறம் பசியான மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதாவது சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். அப்புறம் அவர்கள் என்னங்க, அவர்கள் கை கால்கள் வெட்டப்பட்டது. ஆனால் இதுக்கெல்லாம் அவர்கள் தயாராக இருந்தார்கள். யாரு? ஆதி திருச்சபையார் தங்கள் பிள்ளைகளை நிறைய நாள் பசிக்கு காத்திருக்கிற மிருகங்களுக்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 86 வயதுள்ள ஒரு மனுஷன், இக்னேஷியஸ் அப்படின்னு, ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் தலைவன் இக்னேஷியஸ் அவர் பேர். நீங்கள் வரலாற்றில் போய் பாருங்கள். அந்த 86 வயது தள்ளாத கிழவனை கைது பண்ணாங்க. ரோம மக்களை, அந்த சேவகர்கள் கைது பண்ணி மிகப்பெரிய மைதானம், அதாவது விளையாட்டு மைதானத்தின் நடுவில் அவரை நிறுத்தி முழங்காற்படியிட வைத்து, இக்னேஷியஸ், இந்த இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலித்தால் நீ உயிர் வாழ உன்னை உயிர் வாழ விட்டுறோம் அப்படின்னு சொன்னான். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், உனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசில் நீ என்னத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு இருக்கிற? அவர் மறுதலிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழ்ந்துட்டு போயேன் அப்படின்னு இக்னேஷியஸ் ஐயர்கிட்ட சொன்னாங்க. இந்த இக்னேஷியஸ் ஐயர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த 86 வருடம் இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்யலை. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த 86 வருஷம் இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. நான் எப்படி அவரை மறுதலித்து அவருக்கு தீங்கு செய்வேன்னு சொல்லி முடிச்சாரு. அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு அவங்க துணிந்தாங்க? ஆதி திருச்சபையார் ஏன் இந்த அளவுக்கு தங்கள் உயிரையும் கிறிஸ்துவுக்காக, தாங்க காணாத கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க ஏன் துணிந்தாங்க தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்து இருந்தார்கள். உபதேசத்தில் நிலைக்கலனா ஓடி போயிடுவீங்க. ரொம்ப சாரி டு சே, சத்தியத்தில் நிலைத்திராதவன் ஒரு நாளிலே ஓடி போவான், மறுதலித்து போவான். உதாரணம் வேத ஊமை சொல்லுது. கற்பாறையின் மீது கட்டினவன் புத்தியுள்ளவன், பெருமழை பெய்தாலும் என்ன ஆகாது? அவன் கட்டின வீடு அசையாது, விடிந்து போகாது. மணலின் மேலே கட்டின. பிரியமானவர்களே, உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்குது? கற்பாறை ஆகிய வேத வசனங்கள் மீது இருக்குதா? பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுருன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு 2 பேர் இருக்குது. முதல் பேர் சீமோன், 2வது பேர் பேதுரு. சீமோன் என்றால் உறுதியற்றவன் என்ற அர்த்தம். சீமோன் என்றால் உறுதியற்றவன். பேதுரு என்றால் கற்பாறை, கேபா அப்படின்னா கற்பாறை என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16:18. இந்த சபையின் மீது. எந்த சபையின் மீது? ரோம கத்தோலிக்க சொல்லுது பேதுருவின் மீது கட்டுவார்.
பேதுருவின் மீது கட்டலைங்க. ஐயோ, ரொம்ப தப்பா புரிஞ்சுங்கிறோம். அவங்க அப்படிதான் சொல்லுங்க, பேதுரு தான் எங்க முதல் போப்பு, அவர் மேல தான் எங்க ஆண்டவர் சபையை கட்டினார். ஐயோ, பேதுரு மீது கட்டலைங்க, கற்பாறை மீது கட்டினார். என்னன்னா, பேதுரு சொன்ன விசுவாசத்தின் மீது கட்டினார். அங்க ஒரு அறிக்கை பேதுரு சொல்றான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றும் சிலர் உம்மை எலியா என்றும் சொல்லுகிறார்கள் சொல்றாங்க. உடனே ஆண்டவர் பேதுரு பக்கம் திரும்பி பேதுரு கேட்கிறார், பேதுரு நீ என்னப்பா சொல்ற, என்னை பத்தி கேட்கிறார். அவன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற சத்தியத்தை உபதேசத்தை அவன் அறிந்து கொண்டு சொன்ன பிறகு சொல்றாரு, பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை என்ன பண்ணல, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னை வெளிப்படுத்து. இந்த கல்லின் மீது, எந்த கல்லின் மீது? உன் விசுவாசம் என்னும் உறுதியான கற்பாறையின் மீது என் சபையை கட்டுவேன். சபை எங்க தெரியுமா கட்டப்படும் பிரியமானவர்களே? பாரம்பரியங்கள் மீது அல்ல, இல்ல இசையின் மீது அல்ல, இல்ல நம்ம வைத்திருக்கிற கட்டடங்களும் அலங்காரங்களின் மீது அல்ல. சபை வசனத்தின் மீது கட்டப்படும். இது ஒரு நாளும் மாறாது. வசனம் இல்லாத இடத்துல நீங்கள் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் திருச்சபை வளராது. இது திருச்சபை கடவுள் கொடுத்த சத்தியம். என்னங்க, நம்ம அவர்கள் எப்பொழுதும் வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திருச்சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? வேத வார்த்தை. ஆதி திருச்சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? வேத வார்த்தை. வேத வார்த்தைக்கு. இன்றைக்கு திருச்சபைகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? பாடல்களுக்கு, இசைக்கு, அப்புறம் நடனத்திற்கு. அப்படியே போய் இப்போ என்ன ஆயிடுச்சு, விசிலுக்கு வந்துருச்சு இல்லைங்க. நீங்க பாக்குறீங்களா? விசில் அடிங்க அப்படின்றாங்க, டான்ஸ் ஆடுங்கன்றாங்க, சினிமா பாட்டை பாடிக்கொண்டு இன்றைக்கு பல கூட்டத்தை சம்பாதிக்கிறார்கள். அப்படி பண்ணதற்கு கூட்டம் வரும். ஆனால் வசனத்தின் மீது தாகமுள்ள திருச்சபை நிச்சயமாக எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட காற்று அடித்தாலும் அது ஒரு நாளும் வீழ்ந்து போகாது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்ம வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். செல்வா இங்கே இருக்கிறாரு, அவரை நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, எத்தனை பேர் திருமணத்தில் செய்திகளை இன்றைக்கும் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்தவ திருமணம் நடந்தது? நீங்கள் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம கை தூக்கி பழக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ திருமணம் நடந்தது? எத்தனை பேருக்கு உங்கள் கல்யாணத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் ஞாபகம் இருக்கு? இப்போதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் இல்லை. ஒரு பாஸ்டர் பேசினார், நிறைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 3 முறை தான் திருச்சபைக்கு போகிறாங்க. நம்மளை சொல்லலை, இல்லை, உலக பிரகாரமாக இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ 3 முறை திருச்சபைக்கு போகிறாங்க கிறிஸ்தவர்கள். அந்த 3 முறையும் அவங்க வசனத்தை கேட்கறது இல்லையா. முதல் முறை குழந்தை பிரதிஷ்டைக்கு போகிறாங்க. அவங்க குழந்தையா பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அவங்க அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வசனத்தை கேட்க முடியுமா? ஏன்? குழந்தையா இருக்கிறாங்க, அதனால கேட்க முடியாது. 2வது முறை எப்போ போகிறாங்க? கல்யாணத்துக்கு. கல்யாணத்தில் கேட்க மாட்டாங்க. அதான் இப்போ கேள்வி கேட்டேன், கல்யாணத்தில் உங்களுக்கு என்னம்மா ரோஸ்லின் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, என் கல்யாணத்தில் பேசு. ஒருவேளை பாஸ் ஆகிட்டதுனால நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் தெரியல. இல்லை, அந்த 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 பிரசங்கம் என்னன்றதை நான் பிற்பாடு சொல்கிறேன். 3வது முறை போவாங்க, அப்பயும் கேட்க மாட்டாங்க. எப்போ போவாங்க? கரெக்ட், மறிச்சதுக்கு அப்புறம் அவங்கள சபையில் கொண்டு போய் வைப்பாங்க, அப்பயும் அவங்களால கேட்கப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்கு காலம் இருக்கும்போதே வசனத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஒரு காலம் வரும், வசனம் கிடைக்காத அந்த காலம். ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம், கடற்கரை ஓரம் போய் அலைவாங்களாம். வேத வசனம் சொல்லுது, சமுத்திரம், இந்த சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் ஓடி வசனம் கிடைக்குமான்னு தேடுவாங்களாம். என்னங்க, கிடைக்காது. அதான் பழமொழி ஒன்று சொல்லிக்கிறாங்க, காற்றுள்ள போதே தொற்றிக்கும். வசனம் கிடைக்கும் போது ஒரு தயவான வேண்டுகோள் இல்லை, மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் நேரம் கொடுங்க, ரொம்ப சரியானது. ஆனால் பிரசங்கத்திற்கு அதிக நேரம் நீங்கள் கொடுப்பது மிகச் சரியானது. ஏனென்றால் சத்தியம் மாற்றாத ஒன்றை மற்ற எதுவும் மாற்றாது. ஏன்னா வேதவசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள். எது விடுதலையாக்கும்? சத்தியம் தான் விடுதலையாக்கும்.
பாரம்பரியங்களிலிருந்து, மூட பழக்க வழக்கங்களிலிருந்து, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, இல்லை அவங்க மகன் மீது பலி விழுந்துச்சு. அவங்க சொன்னாங்க, உடனே தண்ணி எடுத்து தலையில் தொளிச்சாங்க. தலையில் தொளிச்சுட்டு பல்லி விழுந்தா ஒல்லி ஆகிடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பல்லி விழுந்தா? அப்போ இல்லை, இந்த இந்த கலர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு ரொம்ப காசுலாம் வாங்கி ஒல்லியாக்குதான். சினிமா நடிகையெல்லாம் இது கொடுக்குறாங்களே, நிறைய காசு, ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அருமையான ஐடியா இருக்குது. என்ன விழுந்தா ஒல்லியாயிடலாம், பல்லி விழுந்தா ஒல்லியாயிடலாம். பாருங்க, கலர்ஸுக்கு தோணாது, நம்ம அம்மாவுக்கு தோணி. எவ்வளோ மூட பழக்கம் இல்லை. இந்த இந்த மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுப்பது கர்த்தருடைய வசனம், இல்லை? கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை அதிகமாய் கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுத்ததுனால கடவுளை பற்றி அதிகமாய் கற்றுக்கொண்டு, அவங்க கடவுளை பற்றி அதிகமாக இருந்து, பிதாவாகிய கடவுள் யார், கிறிஸ்துவாகிய குமாரன் யார், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் யார் என்பதை அறிந்து கொண்டது. இன்றைக்கு நிறைய பேருக்கு கடவுளை பற்றி தெரியாது. நம்ம யாரு? நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் கடவுளை பற்றி தெரியலங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்டானா, அப்பா கடவுள் எவ்வளோ பெரியவர்ப்பா அப்படின்னு கேட்டானா. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சிடுறேன் இந்த கதையோட, அடுத்த வாரம் நான் தொடர்றேன். கடவுள் எவ்வளோ பெரியவருங்க? நம்ம விசுவாசி, அவர் ரொம்ப பெரியவர் பாஸ்டர், இப்படி தான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியல. கடவுள் எவ்வளோ பெரியவர்? ரொம்ப பெரியவர், இல்லை? அவங்க அப்பா அவனுக்கு பதில் எதுவுமே சொல்லலையா. நேராக அவனை கூட்டுன்னு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாரான். எங்கே போனாரான்? ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு கேள்வி கேட்டாரான். அவர் வீட்டாண்டியே இருந்து மேலே ஏரோப்ளைன் போச்சான். அந்த ஏரோப்ளைனை காட்டி, தம்பி அதோ மேலே போகுது பாரு, அந்த ஏரோப்ளைன் எவ்வளோ பெருசு நீ சொல்லுப்பா அப்படின்னாரு. அந்த பையன் சொன்னானா, அப்பா அந்த ஏரோப்ளைன் வந்து ரொம்ப சின்னதுப்பா, பார்க்க குட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படியாப்பா, வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனோம். ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த ஃப்ளைட்டு டயர்கிட்ட போய் நிற்க வச்சு ஃப்ளைட்டை காட்டினார் அவங்க அப்பா. இப்போ சொல்லுப்பா, ஏரோப்ளைன் எவ்வளோ பெருசு? இப்பயா சொல்லுங்களேன், ஏரோப்ளைன் எவ்வளோ பெருசு? காட்டிட்டு சொன்னாராம், கடவுள் அப்படி தான்பா, நீ தூரம் வந்து பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவரா உனக்கு தெரிவார், ரொம்ப சின்னவராக தெரிவார். நீ கிட்ட 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 போகும்பொழுது கடவுள் உனக்கு பெரியவராய், உன் அறிவுக்கும் உன் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டவராய் தெரிவார். அப்படிதான் ஏசையாவுக்கு தெரிஞ்சார். ஏசையா 6ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு தரிசனம் காண்கிறான், தீர்க்கதரிசி. ஏசையா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜாவின் நாட்களில் என்னப்பா நடந்து, 1ஆம் அதிகாரம் இந்த வசனத்தோட முடிக்கிறேன், நிறைய தடவை முடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஓசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க. எப்படி தெரியுமா வாசிக்கணும் இந்த வசனத்தை? உசியா ராஜம், ஆண்டவர் உயரமும் அப்புறம் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். காண்றது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருக்கு. கடவுளுடைய வஸ்திரம் தேவாலயத்தை நிரப்புச்சான். அப்புறம் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் தூதர்கள், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டைகள். ஒருத்தனுக்கு 6 சட்டை இருந்தது. 6 சட்டைனா என்ன? நம்ம போடுற சட்டை இல்ல, ரெக்கை. 6 ரெக்கை இருந்தது. அவன் 2 சட்டைகளால் தன் 2 ரெக்கைகளால் என்ன பண்ணிட்டான்? முகத்தை மூடி கடவுளை பார்க்க கூடாதுன்னு அந்த தூதன், சேராபீன் என்கிற தூதர்கள் 2 சட்டைகளால் என்ன பண்ணிட்டாங்க? முகத்தை மூட்டாங்க. கடவுள் அப்படிப்பட்டவர், பயத்துக்குரியவர், அவர் பரிசுத்தமானவர். முகத்தை மூட்டாங்க. 2வது 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து காலை மூடினாங்க. ஏன் காலை மூடினாங்க? மோசே கிட்ட சொன்னார்ல, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. பாதிரிச்சு கையில பிரசங்கி சாலமோன் சொல்றான், உன் ஆலயத்துக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கோ, உன் காலை பார்த்து வை, இஷ்டமா காலை வைக்காது, காலு மேல கால் போடாத, காலை ஆட்டாத, இல்ல
ரொம்ப ஜாக்கிரதையா நடு. வெறும் இந்த நட மட்டும் இல்லைங்க, நடை என்பது வாழ்க்கை முறை. ஆலயத்துல நீ எப்படி வாழணுன்றத தெரிஞ்சுக்கோ. அப்போ இந்த கேராபீன்கள் 2 சட்டைகளினாலே தன்னுடைய காலை மூடிக்கிச்சு. அப்புறம் 2 சட்டைகளால் பறந்து ஒவ்வொருவர் நோக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை பார்த்து சொன்னாங்களா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், பூமி அனைத்தும் பூமி அவருடைய அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த தரிசனத்தை, இந்த காட்சியை ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி காண்றான். கண்டுட்டு அவன் சொல்றான், ஐயோ ஐயோ ஐயோ, நான் செத்தேன்னா. அதமான என்னன்னு தெரியுமா? ரொம்ப டீசெண்டா இருக்குதுங்க அந்த பைபிள். ஐயோ நான் செத்தேன். ஏன்? அது காரணம் சொல்றான். என்ன சொல்றான்? இல்ல ஐயோ நான் அதமானேன். அடுத்த வார்த்தை, நான் உதடு உள்ள மனுஷன், நான் பாவியான மனுஷன், நான் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இந்த அறிவு உங்களுக்கும் எனக்கு இருக்கா? இப்படி கடவுளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? ஒரு பிரசங்கியார் எழுதினாரு, நீ கடவுளிடத்துல கிட்ட போக போக நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். நம்ம யாருன்னு எப்போ தெரியுமா தெரிய ஆரம்பிக்கும்? நம்ம கடவுள் கிட்ட போக போக தான். போகாத வரைக்கும் நம்ம பெரிய ஆளாக தான் தெரிஞ்சுக்கின்னு இருப்போம். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, நான் செய்யறது கரெக்டு தான். இல்லைப்பா, நீ கடவுள்கிட்ட போலன்னு அர்த்தம். இன்னும் கிட்ட போனேன்னா என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் அதமானேன், நான் அசுத்த நான் உள்ள மனுஷன். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்றான், வானத்துக்கு நேராக, போன வாரத்தில் கூட நான் கேட்டேன், யாரோ கேட்டேன், வானத்துக்கு நேராக அவன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாக என் மேல் திருச்சபைக்கு வரும்போது உங்களுடைய என்னுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கணும். நான் கடவுளுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியை அப்போஸ்தலர்கள் இந்த அறிவை பெற்றிருந்தாங்க. இந்த அறிவை பெற்றதுனால அந்த கடவுளுக்காக சாகவும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இந்த அறிவை பெறாதவர்கள் கடவுளை மறுதலித்து போவார்கள் சோதனை காலங்கள். இந்த சோதனை காலம் வரும்போது தெரியும் யார் சத்தியத்தில் நிலைத்திருக்கு. யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தம் மாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு திருச்சபை எப்படி தெரியுமா பரிசுத்தமாகும்? வசனத்தினால தான். வேறு எதுனாலும் பரிசுத்தமாகாது. வசனத்தினாலே வராத பரிசுத்தம் அல்ல. வசனத்தினாலே வராத யாவும் பாவமாயிருக்கும். ஆகவே ஆதி அப்போஸ்தலருடைய ஆதி திருச்சபையார் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை தேவனுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொண்டது போல, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளுக்கு பிரியமாய் நம்முடைய திருச்சபை வாழ்வை மாத்திரமல்ல, நம் குடும்ப வாழ்வையும் நம்முடைய சமூக வாழ்வையும் தேவனுக்கு பிரியமாய் வைத்து கடவுளை மகிமைப்படுத்த நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.